இன்னைக்கு நிறைய செலிபிரிட்டிஸ்குள்ள டிவோர்ஸ் அப்படிங்கிறது வந்து நடக்குது. இத்தனை வருஷம் நம்ம பார்த்து ரசிச்சவங்களே வந்து நல்லா சந்தோஷமா இருந்துட்டு இப்ப பிரியும் போது இதெல்லாம் பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. நம்மளுடைய ஒரு தாய் வந்து என்ன சொல்லி கொடுத்து வளர்க்குறாளோ அதை தானே குழந்தை வந்து எடுத்துகிட்டு வரும். நீ உழைக்கணும் சம்பாதிக்கணும்லாம் சொல்லியே கொடுக்கலையே உன் குழந்தைக்கு. அதே மாதிரி தானே அந்த குழந்தை வளர்ந்துட்டு வரும். வயசு இருக்கிற காலத்தில் எல்லாம் குதிப்பாங்கல்ல, ரத்தம் நல்லா இளமையாக நல்லா சுறுசுறுன்னு ஓடிட்டு இருக்கும்போது குதிப்பாங்க. அப்புறம் ரத்தம் சொன்ன பிறகு யோசிப்பாங்க உட்காந்து. என் குழந்தையும் வந்து சிங்கிள் சைல்டு ஆகிடுமோன்னு நினச்சி சிங்கிள் பேரண்ட்டாக மாறிடுச்சு. இன்றைக்கி வந்து ஈஸி மணி வேணும்னு நினைக்கிறாங்க கிட்ஸ். இவ்வளோ குயிக்காக கிடைக்கும்போது அது எப்படி பயன்படுத்துறது? எதை பார்க்குது அந்த குழந்தை? சோம்பேறித்தனமாக உட்காந்த இடத்துல பணம் எப்படி கிடைக்குது? ஃப்ரீயாக கிடைக்குது. குன்று மாதிரி தங்கம் இருக்குது. ஒரு பெரிய குன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ரூம் சைஸ்க்கு ஒரு தங்கம் உங்ககிட்ட இருக்கு. How much of gold you will have? ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. Girigas summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. இன்னைக்கு நிறைய செலிபிரிட்டிஸ்குள்ள டிவோர்ஸ் அப்படிங்கிறது வந்து நடக்குது. இப்போ அதுவுமே இன்னைக்கு ஒரு எப்படி சொல்றது, அவங்கள ஃபாலோ பண்றவங்க, ஏன்னா அவங்களே இத்தனை வருஷம் நம்ம பார்த்து ரசிச்சவங்களே வந்து நல்லா சந்தோஷமா இருந்துட்டு இப்ப பிரியும் போது நமக்கும் அப்படித்தானே நடக்கும். எந்த தைரியத்துல நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து இருக்குவேன். இதுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? மனசு தான் காரணம். மனசு காரணம். அதாவது மனம் என்ன நினைக்கிறதோ அது நடக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு சில விஷயங்கள் வந்து நினச்சிட்டே இருந்தீங்கன்னா இது எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தானால கிடச்சிருக்கும். அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா உங்களுக்கு? இது நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சி உங்களுக்கு நடந்தது இருக்கும். ஸோ எனக்கு இப்படி தான் ஒரு வாழ்க்கை வேணும், எனக்கு நான் நல்லா இருக்கணும், என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நடக்கும். ஸோ நெகட்டிவ் தாட்ஸ் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாக்க அது இருக்கும். ஏன்னா நான் ஒரு கேஸில் வந்து ஒரு பொண்ணு எங்கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்க என்னோடய ஃப்ரெண்டு தான். அந்த பையனையும் எனக்கு குழந்தையிலேருந்தே தெரியும். பரபரன்னு வந்தாங்க. என்னாச்சு உட்காருங்கன்னா, இல்லை இந்த மாதிரி பாருங்கள் இதுதான் என் மருமக, உங்களுக்கு தான் என் பையனை தெரியும்ல, அவன் திடீர்னு ஒரு பொண்ணு வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டான், இந்த பிள்ளைய வேணாங்கிறான் அப்படின்னு. நான் வந்து சரி இவங்க மாமியாரும் மாமனாரும் வந்து சொல்கிறாங்களேன்ட்டு இந்த பொண்ணை நான் தனியாக கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் நேரம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு பேசிட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு இவங்க என்ன சொன்னாங்க, அவன் வேண்டான்னு சொல்லிடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் இந்த பிள்ளைய, எங்கள் வீட்டை நம்பி வந்துச்சு, இந்த பிள்ளையை நாங்கள் வந்து விட முடியுமா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நான் வந்து கேட்குறேன், ஏம்மா உங்கள் மாமனார் மாமியார் வந்து உன்னை பார்த்துக்கிறேன், உனக்கு சொத்தை எழுதி வைக்கிறேன்னெல்லாம் சொல்கிறாங்களே, இது என்ன? ஆமாம், அவங்க எல்லாம் நல்லா பார்த்துக்கிறாங்க, எல்லாமே நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லும்போது கடைசியாக ஒன்று சொல்லிச்சது என்கிட்ட. நான் கேட்கும்போது நீயே ஒரு 10 ஸ்டார் இருக்கு, அவங்க தான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்களேன்னு. இல்லை மேடம், எங்கள் அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சிட்டாங்க, நான் சிங்கிள் சைல்டாக வளர்ந்தேன், அவங்க கையில் குழந்த இருக்குது, என் பையனும் இதே மாதிரி ஆகிடுவணும்னு எனக்கு பயமாக இருக்குது, அவர் வந்துருவார்ல அதனுடைய தாட்டு. நான் பிரிஞ்சிருவேணும், எங்கள் அப்பா அம்மா மாதிரி பிரிஞ்சிட்டோன்னா என் குழந்தையும் வந்து சிங்கிள் சைல்டு ஆகிடுமோன்னு நினச்சி அது உண்மையிலே சிங்கிள் சைல்டாக மாறிடுச்சு, சிங்கிள் பேரண்ட்டாக மாறிடுச்சு. அது வந்து அவன் வந்து முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டே இருந்தான். ஏன் இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்துச்சு? இவங்களே லவ் மேரேஜ் தான். ஓ, இவங்க பண்ணதே லவ் மேரேஜ் தான், டிஃப்ரெண்ட் கேஸ்ட் தான். மாமனார் மாமியார் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. பையன் வந்து என்னால் இவளோட இருக்க முடியாது, ஐ கான்ட் லிவ் வித் ஹர், ஷி இஸ் நாட் அப் டு மை மார்க்குங்கிறான். ஏன்னா நீ தாண்டா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வந்த, ஏன்னா எனக்கு இப்போ பிடிக்கல. என்ன ரீசன்னே சொல்லலை, பிடிக்கல அப்படின்னு சொல்லி. ஷி இஸ் நாட் கமர்ஷியலாக அந்த பொண்ணு வந்து எனக்கு கரெக்டாக ஹெல்ப் பண்ணுவா. இவங்க தான் கேட்குறாங்க, ஏன்னா நீ தானடா ஒத்த காலில் நின்று இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்தா, அதுக்கும் சரின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தா, இன்றைக்கி வந்து இந்த மாதிரி நீ பண்ணுறீ அப்படின்னா நவ் ஐ டோன்ட் லைக் ஹர். அந்த பொண்ணு ஆல்ரெடி மேரிட் அண்ட் ஷி ஹஸ் காட் கிட்ஸ். இதெல்லாம் பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது நம்மளுடைய சில்ட்ரன்ஸோட மென்டாலிட்டி. இதெல்லாம் அவங்க வயசு இருக்கிற காலத்தில் எல்லாம் குதிப்பாங்கல்ல, ரத்தம் நல்லா இளமையாக நல்லா சுறுசுறுன்னு ஓடிட்டு இருக்கும்போது குதிப்பாங்க. அப்புறம் ரத்தம் சொன்ன பிறகு யோசிப்பாங்க உட்காந்து. காலம் கெட்ட பின்னே சூரிய நமஸ்காரம். இதுக்கெல்லாம் காரணம் அதிகமான எதிர்பார்ப்பு வைக்கிறது தானா? அதிகமான எதிர்பார்ப்பு, ஒன்றை விட்டு ஒன்று தாவக்கூடிய குணம். இதை விட இது பெட்டர், அதை விட அது பெட்டர்,
ஆனா பயம் இருக்க மாட்டுதோ மேம்? இந்த மாரி ஒண்ணு பண்ணிட்டு விட்டுட்டு அடுத்து போம்போது என்ன ஆகுன்ற அந்த ஒரு பயம் இல்லாததுனால இப்படி நடக்குதா மேம்? பயம் இல்லாததுனால நடக்குதா? இல்ல வந்து ஒரு குழந்தைங்கள வந்து நான் பட்ட கஷ்டம் என் குழந்தை படக்கூடாதுன்னு, அதுக்கு எல்லாத்தையும் சீராட்டி, பாராட்டி வளர்த்து அது கேட்கறதெல்லாம் குடுக்கறதுனால, அந்த மென்டாலிட்டி வருதா? அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. பேரண்டிங் தான் மேட்டர்ஸா மேம்? ஒரு குட் பேரண்டிங் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா, ஏதாவது டிப்ஸ் மாரி குடுங்க மேம். இல்ல குழந்தையிலேருந்து வந்து ஒரு ஒரு விஷயம் நான் வந்து இந்த இந்த சப்ஜெக்ட்னே விட்டுடுங்க. ஒரு விஷயம் நான் பார்க்குறது என்னன்னா, இன்னைக்கு வந்து ஈஸி மணி வேணும்னு நினைக்கிறாங்க கிட்ஸ். லைக் அப்பா, அம்மாலாம் அப்பா வந்து அப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது, எங்க அப்பாவுடைய முதல் சேலரிலாம் ரூ. 256. அது கவர்ன்மென்ட் ஜாப். ஓகே. 1969ல நான் பொறந்திருக்கேன். அந்த டைம்லலாம் எங்க அப்பாவுடைய சம்பளம் அதுதான். ஓகே. அதுக்கப்புறம் அப்பா வந்து சவுதி அரேபியா போனாங்க. இங்க பத்தல கல்யாணம் பண்ணி வைக்கணும் சவுதி அரேபியா போனாங்க, சம்பாரிச்சாங்க, வந்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்து பேசிக் பேயே வந்து டக்குன்னு ரூ. 80,000 காலேஜ் விட்டு போற பிள்ளைங்கலாம் வாங்குறத பார்க்குறேன். 20,000 வாங்குறவங்களும் இருக்காங்க, 80,000 வாங்குறவங்களும் இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வொர்க் நல்லா இருந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் அவங்க வந்து அப்கிரேட் ஆகி 3 லேக்ஸ், 4 லேக்ஸ், 5 லேக்ஸ் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்கலாம் இருக்காங்க. ஸோ அந்த பணம் வந்து அ ஈஸியா கிடைச்சிருது. ஈஸியா கிடைச்சதுன்னு சொல்ல முடியாது. அதுக்குமே அவங்க வொர்க் ஹார்ட் பண்ணி தான் வாங்குறாங்க. 3 லேக்ஸ், 4 லேக்ஸ் வாங்குறாங்கன்னா, அதுக்குரிய வொர்க் வந்து கம்பெனி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு தான் விடுது. ஆனா, அந்த பணம் வந்து அவங்களுக்கு இவ்ளோ குயிக்கா கிடைக்கும்போது, அதை எப்படி பயன்படுத்துறது? அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. ஸோ, குழந்தையிலேருந்து வீட்ல குழந்தைங்களுக்கு ஒரு விஷயம் கேட்டா, இன்னைக்கு வந்து எனக்கு இது வேணும், ஒரு ஐஸ்கிரீம் வேணும்னு அடம் பிடிச்சா, இன்னைக்கே வாங்கி குடுக்காதீங்க. ஒரு 2 நாள் பொறுத்து வாங்கி குடுங்க. கேட்ட உடனே கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுங்க குழந்தைங்களுக்கு. இது என்ன ஆகுதுன்னா, பணமே இல்லாத குழந்தைங்களும் என்ன நினைக்குதுன்னா, எனக்கு உடனே வேணும்னு நினைக்குது. ஆ இந்த பேரண்டிங்ல நான் ஒரு சில பேரண்டிங் பார்க்குறேன். கடன் வாங்கி, 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 வாங்கி அந்த குழந்தைங்களுக்கு கேட்கறது பண்ணிட்டே இருக்கும்போது, அதாவது செக்களவு குன்றளவு தங்கமே ஆனாலும், குந்தி தின்றால் குறைஞ்சிரும்னுவாங்க. அதாவது குன்று மாரி தங்கம் இருக்கு. ஒரு பெரிய குன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ரூம் சைஸ்க்கு தங்கம் உங்ககிட்ட இருக்கு. இமேஜின் ஹவ் மச் ஆஃப் கோல்ட் யூ வில் ஹேவ். இப்போ உங்களோட தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி, வெட்டி செதுக்கி, செதுக்கி எடுத்து, நீங்க அத வித்துட்டு நீங்க சாப்பிட்டீங்கன்னா, அது அப்படியே இருக்குமா? கரைஞ்சிருமா? அது கரைஞ்சுக்கிட்டே வந்துரும். ஒரு காலகட்டத்தில நீங்க உங்க தாத்தன் பூட்டன் குடுத்த சொத்து, உங்க அப்பா, அம்மா குடுத்த சொத்து எல்லாத்தையும் வந்து வேலையே பார்க்காம வெட்டியா வீட்ல உட்காந்துக்கிட்டோ, இல்ல நான் வந்து வட்டி குடுத்து வாங்குறதோ, இந்த மாரியெல்லாம் பண்ணிட்டு, கடைசியில வந்து பணமே இல்லாம இருக்கும்போது என்ன பண்றீங்க? கடன் வாங்க ஆரம்பிக்கிறீங்க. அந்த குழந்தை எத பார்த்து வளருது? வேலை பார்க்காமல் தனக்கு வேண்டிய விஷயங்கள் சாப்பிடுறதா இருக்கட்டும், வெளியில போறதா இருக்கும், கார வாங்கி நீங்க சுத்துறீங்க. எத பார்க்குது அந்த குழந்தை? சோம்பேறித்தனமா உட்காந்த இடத்துல பணம் எப்படி கிடைக்குது? ஃப்ரீயா கிடைக்குது. இதுதான் வந்து அந்த குழந்தைங்களுடைய ஆட்டிட்யூடா மாறிடுது. அப்படி மாறும்போது அந்த குழந்தை எப்படி வரும்? அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் அதுதான். யூ ஹேவ் டாட் ஒன்லி தட். நீங்க வந்து நீ உழைக்கணும், சம்பாரிக்கணும்லாம் சொல்லியே குடுக்கலையே உன் குழந்தைக்கு. அப்ப அதே மாரி தானே இந்த குழந்தை வளர்ந்துட்டு வரும். ஸோ அதோட கான்சிக்வென்சஸ் தான் இவ்ளோ. ஆமா. அதாவது எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே. அது வந்து நல்லவனாவதும், தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே. ஒரு தாய் வந்து என்ன சொல்லிக் குடுத்து வளர்க்குறாளோ, அததானே குழந்தை வந்து எடுத்துட்டு வரும். நீ ஹார்ட் ஒர்க் பண்ணு, நீ இந்த வேலைய செய்யி, நீ இத பண்ணு, இத பண்ணா உனக்கு இத நான் குடுக்குறேன். இதெல்லாம் சொன்னா தான் அந்த குழந்தைக்கு கஷ்டம் தெரியும். அம்மா வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிக்கிறாங்க, அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிக்கிறாங்க. 2 பேரும் கடுமையா உழைச்சு தான் நமக்கு இந்த இன்கம் வந்து அந்த இன்கம் சோர்ஸ்லேருந்து தான் நமக்கு இதெல்லாம் கிடைக்குது. அப்படிங்கிறத குழந்தைங்களுக்கு உணர்த்தணும்.
இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ்க்கு இருக்க பிரச்சனையே அதுதான் மேம். பசங்களை எப்படி வளர்க்கணுன்றதுக்கே போய் கிளாஸ் எல்லாம் கற்றுக்க வேண்டிய நிலைமை இன்னைக்கு இருக்குது. ப்ராபப்ளி இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு பிக்கஸ்ட் டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.